ரொம்ப நன்றி தாத்தா. யார் பண்ணி? ஹலோ மாமி. என்னது? பாய் மாமி. என்னமோ எழுதியிருக்கு. ஸ்டாப் ஸ்டாப் டேக்கு டைவர்சனா எடுத்துட்டா போச்சு. ஆஹா. ஐ ஹாவ் எ பியூட்டிஃபுல் ஃபேஸ் ஆன் டாப், ப்ளீஸ் see that too. ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு? கரெக்ட் டைம்ல வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு. டீ சாப்பிட்றீங்களா? வேண்டாங்க, கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. எனிவேஸ், நைஸ் மீட்டிங் யூ. ஐம் ஸ்ருதி. நீங்க? தமிழ். நானும் தமிழ் தான். பேரு தமிழுங்க. ஓ, நைஸ் நேம். எனிவேஸ், see you around. சண்டை. ஆட்டோ. அந்த பேஷண்ட்டை வார்டுக்கு மாத்துறீங்க. ஓகே டாக்டர். வாட் ஹேப்பன்? ஒரு சின்ன சண்டை. ஒருத்தன் கத்தியால. என்னது கத்தியா? போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வா, ட்ரீட்மெண்ட் அப்புறம் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஸ்டேஷனுக்கு போகிற ஐடியாவும் இல்லை. கட்டுப்போடு. என்ன மிரட்டுறியா? ஆளை பாரு. தலியா புரியல உனக்கு? முதல்ல சொன்னதை செய்ய. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரதுக்குள்ள பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மிஸ்டர், எங்களுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு. we need a police complaint. it's must. பாபா. சரி, கட்டுப்போடு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. do you know how to behave in a public place? யார் எங்க செக்யூரிட்டி? முதல்ல இவனை தூக்கி வெளியே போடுங்க. இப்போ 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். நீ ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடு, நான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். என்ன விட்டுருங்க. அப்பெல்லாம் உன்னை விட முடியாது. எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நீ வா. ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட், ரூல் செகண்ட். எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இவ்வளோ வயலன்ஸ் தேவையா? வயலன்ஸ் இல்லை, இதுவும் ட்ரீட்மெண்ட் தான். ஆமா, உங்களை அடிக்க வந்தது யாரு? இதுக்கு முன்னாடி என்கிட்ட அடி வாங்கினவனா இருப்பான். நீங்க என்ன பண்றீங்க? இப்படி திடீர்னு கேட்டால் என்ன சொல்றது? ஆமாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்க காலேஜ் முடிச்சிட்டு வேலை தேடிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஊரை எதுக்கு ரவுண்ட் அடிக்கிறீங்க? ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வாங்க. வேலை வெட்டி இல்லாத போக்கிரித்தான். கரெக்ட், நான் போக்கிரி தான். சும்மா சுத்துறதுக்கு பதிலா ஏதாவது வேலை செய்யலாம்ல. சும்மா யார் சுத்துறது? காசு கொடுத்தா எதையும் செய்வேன். எதையும்னா? இப்போ உங்களுக்காக ஃப்ரீயாக டாக்டர் 2 இடத்துல கிழிச்சேன்ல, இதுவே மற்றவங்களா இருந்தால் துட்டு வாங்கிட்டு கிழிச்சிருப்பேன். அப்படின்னா? செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுய வேலை வாய்ப்பு. ஓ, செல்ஃப் எம்ப்ளாய். நான் நல்லவனா கேட்டவனான்னு யோசிக்கிறல்ல? கண்டிப்பா நல்லவன் கிடையாது. கிளம்பலாமா? எங்க போனோம் சார்? எங்கெங்க போனோம்? ஆட்டோ எப்படி கூப்பிட்டீங்க? விசில் அடிச்சு. எப்படிங்க அது? அது ரொம்ப ஈஸிங்க. நாக்கு நீட்டு ஒரு மடக்கு மடக்கி ஊதுனா விசில். எங்க நாக்கு நீட்டுங்க. மடக்கு. உங்க அப்பா அடிக்கடி நம்ம ரூட்லயே கிராஸ் பண்றாரு, சொல்லி வை. ஹாய். ஹாய்.
என்னடா திடீர்னு கட்டி பிடிக்கிற? ஷாப்பிங்கா? யா நீங்க வார்னிங். வார்னிங்கா? மச்சான் லிஃப்ட் பாதியிலே நிக்கணும், ஏதாவது பண்ணு. நல்லவன்னு நினைச்சோம். இவனு எல்லாம் ஆம்பளைங்க மாதிரி தான், போஸ்டரே திங்குற மாதிரி. ஐயோ நம்மள தான் பார்க்குறான். மூச்சு வேறு பலமா அடிக்குது. முருகா 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 முருகா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னடா நிறுத்திட்டியா? நிறுத்திட்டேன். ஐயோ ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஹெல்ப் ஹெல்ப், அம்மா காப்பாத்துங்க, ஹெல்ப் ஹெல்ப். என்னாச்சு? இல்லைங்க, நான் ஒரு வயசு பையன் தனியா நிக்கிறேன். நீங்க ஏதாவது எங்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னா அதான் ஒரு சேஃப்டிக்கு. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? எப்படி நீங்க மட்டும் எங்களை அப்படி தப்பா நினைக்கலாம், நாங்க உங்களை இப்படி நினைச்சா தப்பா? எங்களுக்கும் கற்பு இருக்குமா? நான் உங்களை தப்பா நினைச்சேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. எல்லா பொண்ணுங்களும் ஆம்பளைங்களும் இப்படி தானே நினைக்கிறீங்க. என் கண்ணு முன்னாலே லிஃப்ட் நிப்பாட்டிட்டானுங்களே. அரே அரே தரங்கடா மெக்கானிக். டேய் லிஃப்ட் நின்றுச்சுடா. நிறுத்திட்டோம். விளையாடுறீங்களா? விளையாடு. இன்னும் 1 hour ஆகுமா? இல்லடா இன்னும் 10-15 நிமிஷம் ஆகும். என்னடா சொல்ற? இன்னும் 1 hour ஆகுமா? புரிஞ்சிருச்சு, 1 hour ஆக்கிடுறோம். 1 hour ஆகுமா? அவ்வளோ நேரமா? மூச்சு திணறி செத்துட்டா? அதுவும் நல்லதுதான், எந்த பிரச்சனையும் இல்லை. செல்போன் பில்லு, கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை எதுவும் கட்ட வேணாம். ஷாப்பிங் கூட வேணாம். இந்த ஐப்ரோ பென்சில், லிப்ஸ்டிக் எதுவும் வேணாம். நான் ஒன்றும் ஓவரா மேக்கப் போடல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டேன். என்னது இது? அது ஜஸ்ட் க்ரீம். மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? நீங்க? நான் நினைக்கிற குவாலிட்டிஸ்ல யாரையும் இன்னும் பார்க்கலங்க. எப்படி இருக்கணும்? நிறைய படிச்சிருக்கணும், பெரிய ஜாப்ல இருக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கணும். சீ, அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா. எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. நீங்க எந்த மாதிரி பொண்ணு? நமக்கு எந்த மாதிரி ஐடியா இல்லைங்க. ஏன்? ஏன்னா என்ன சொல்றது, அவங்க அவங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. பொண்ணுங்கனாலே கடுப்பா இருக்கு. என்னாச்சு? பாலக்க தோஷங்க. லிஃப்ட் ரெடி. ஆன் பண்ணு. ஏய், ஏற்கனவே உங்ககிட்ட அடி வாங்கினது பத்தாதா நானு? இப்ப லிஃப்ட் சர்ன்னு கீழே போய் டமார்னு தேட் புலவர நிக்கலாம், அதானே? அதான். பாடுனீங்களா? மறுபடியும் சந்தேகமா? நான் கோவமா கிளம்புறேங்க. கோபப்படாதீங்க. ச்சே, எனக்கு ஏன் இப்படி தப்பா தோணுது? ஓகேவா? என்னடா ஓகே? எப்படி ஷேக் ஆச்சு தெரியுமா? இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. ஓகே வாங்க. ஓகே. ஓகே வாண்டா. ஓகே ஓகே. தூக்குதுங்க. அதான் ஹேர் ஸ்ப்ரே. என்கிட்ட இன்னும் 3 ஃப்ளேவர்ஸ் இருக்கு. இதுவே ஜாஸ்தி. சீக்கிரம் ஆன் பண்ணியா? அப்படி போடு 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 அசதி போடு கண்ணால, இப்படி போடு 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 இழுத்து போடு கையால. போர் அடிக்குது, மீட் பண்ணணும்னு சொன்னேன். வந்தேன், வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இப்போ எனக்கு போர் அடிக்குது.
மனசுல எது இருந்தாலும் சொல்லு, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நான் தான் சொல்லணும், நீ சொல்ல மாட்டேன். இஷ்டம் இருந்தாலும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாமலே ஃபாலோ பண்றேன். பார்த்துட்டா ஃபாலோவே பண்ணாத மாதிரி நடிக்கிறேன். நான் ஃபோன் பண்ணப்போவே உனக்கு தெரியும் நான் எதை பத்தி பேச போறேன்னு. ஆனா ஒண்ணுமே தெரியாத பப்பா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, பயங்கரமான கேடி தான் நீ. யார் இல்ல, இப்ப எல்லாரும் அப்படிதான். வெளியே தான் ஒண்ணும் தெரியாத மாதிரி. தோ நீ நான். சரி, விஷயத்துக்கு வா. ஷோ முருகா, என் நிலவை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. எப்படி சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. சொல்றேன். ஆக்சுவலி என் ட்ரீம் பாய்க்கு தேவையான ஒரு குவாலிட்டி கூட உன்கிட்ட இல்லை. ஏன்னு தெரியல, என் மனசு எப்போ உன்னையே தேடுது. எவ்வளோ தடவை நான் என்னையே கேட்டேன் அவ எனக்கு கரெக்டா இல்லையான்னு. எப்ப கேட்டாலும் என் மனசு சொல்ற ஒரே பதில் தமிழ். எனக்கு தெரியும் நான் நினைக்கிறதா நீயும் நினைக்கிறேன்னு. ஆனா அது நீயே என்கிட்ட சொன்னா I feel happy. கரெக்ட். நான் தான் உன்னை முதல்ல நினைச்சேன், ஆனா சொல்லலை. ஏன்னா எனக்கு படிப்பு இல்லை, வேலை இல்லை. ஆனா ஏதோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுமாரா இருக்கிறேன்னு சொல்றாங்க. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நான் உனக்கு மேட்ச் இல்லை. நீ இப்படி ஓப்பனா பேசுறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி பார்த்தா என்னை விட உங்ககிட்ட நிறைய நல்ல விஷயம் இருக்கு. உனக்கு நான் மேட்ச் இல்லை. ஏன்? நான் எப்பேற்பட்ட புறம்போக்குன்னு எனக்கே தெரியாது. இருந்தாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு தடவை யோசிச்சு பார். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். கண்ணை மூடு. எதுக்கு? Just close your eyes. என்னடா சொல்கிறேன்? கமிஷனர் அலிபாயை அரெஸ்ட் பண்ணு சொல்கிறானா? அதாண்டா எனக்கும் புரியல. கமிஷனர் அலிபாயை ரிவீட் அடிக்காம விட மாட்டான் போல் இருக்கு. சொல்லு. எங்க இருக்க? வடபழனி போஸ்ட் ஆஃபீஸில். இல்ல, நீ இங்கே தான் இருக்க. பார்த்துட்டாளா? இல்லையே. போய் சொல்ற, நீ இங்கே தான் இருக்க. நீ பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி இல்லையே. மறுபடியும் போய் சொல்ற. நீ இப்ப இங்க தான் இருக்க. எல்லாம் உண்மைனா நீ இங்க தான் இருக்க. நான் போஸ்ட் ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஏன் என்ன ஏமாத்துற? நீ இங்க தான் இருக்க. My love is true. ஏன்டா தம் அடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? மக்கா. இதான் வடபழனி போஸ்ட் ஆஃபீஸா? போவோம்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல. போஸ்ட் ஆஃபீஸ் போற மூஞ்சி எது? ஏன்டா இந்த மூஞ்சி போஸ்ட் ஆஃபீஸ் போக கூடாதா? விட்டா நாங்க ஸ்டாம்பே ரிலீஸ் பண்ணுவோம். நீ இங்க இல்லன்னு தானே சொன்ன? மனுஷங்களை கொள்ற உனக்கு மனசு பத்தி என்ன தெரியும்? யாரையாவது லவ் பண்ணாதானே தெரியும். ஏன்
நீ யாரையாவது லவ் பண்றியா? இது வரைக்கும் பண்ண, இப்ப டிராப் பண்றேன். சின்னதா ஒரு பொய் சொல்லிட்டேன், அதுக்கு போய் திடீர்னு வந்து ஷாக் கொடுப்பேன்னு எனக்கு என்ன தெரியும்? That's why I hate you. I hate you completely. கோவமா இருக்கிற, அப்புறம் பேசிக்கலாம். போ கிளாஸுக்கு போ. That's why I hate you completely. ஏண்டா உன் ஆள் இப்படி தானே? ஏ டென்ஷன் பார்ட்டிங்கடா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான், மறந்துரு. வேஸ்ட். நீ எனக்கு வேஸ்ட். மறந்துட்டேன். போ சொல்டா. டிவி விளம்பரம் மாதிரி அடிக்கடி வந்து நின்னுக்கிட்டு போ சொல்லு. நிஜமாவே போயிட்டா. இவனை 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும். விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுடு. முதல்ல இந்த தருதலைங்களோட சுத்துறதை விட்டுடு. எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? சொல்லு. விட்டுருன்னு சொல்றியே, விட்டுறதுக்கு அவங்க என்ன சிகரெட்டா? ஃப்ரெண்ட்ஷிப்மா. ஆமா, எனக்காக நீ என்ன செஞ்ச சொல்லு. வருவ, எங்கேயாவது பார்ப்ப, இல்லைன்னா ட்ரெயினில் பார்ப்ப, ஈன்னு சிரிப்ப, இல்லைன்னா ஊன்னு அழுதுட்டு போயிடுவ. வேற என்ன செஞ்ச? வயசு பையன் காத்து வாக்குல லோன்னு சுத்துறானே, பாவம் யாரும் இல்லையே. சாப்பிட்டானா இல்லையா? ஏதாச்சும் வேணுமா கேட்டியா? கொஞ்சம் உப்புமாவாச்சும் கொடுத்தியா? இல்லை. குடும்பத்தோட கேரியரா தூக்கின்னு ஓன்னு சுத்துறீங்களே தவிர சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? டிஃபன் லெவலில் கூட கமிட் ஆகுறது இல்லை, லைஃப் ஃபுல்லாக கமிட் ஆகணுமா? இந்தா தின்னு, என்னையும் சேர்த்து தின்னு.